உனக்கு ஏன் மேல கோவம் இருந்தா என்ன ஏதாவது செய்ய வேண்டியதுதானடா? அதை விட்டுட்டு ஓட மாதிரி சின்ன பிள்ளைய கடத்திருக்கியாடா? எல்லாம் மனுஷனாடா? மேடம், இவனையெல்லாம் சும்மா விடக்கூடாது மேடம். இவனுக்கு சரியான தண்டனை வாங்கி கொடுக்கணும் மேடம். ஏய், மறுபடியும் சொல்றேன், கேட்டுக்கோ. உனக்கு ஏதாவது கோவம் இருந்தா என்கிட்ட நேருக்கு நேரா அதை காட்டு. அதை விட்டுட்டு கோழத்தனமா சின்ன பிள்ளைய இந்த மாதிரி எல்லாம் பண்ண இன்னொரு தடவை நான் உன்னை சும்மா விட மாட்டேன், புரிஞ்சுக்கோ. மாயா மேடம், நீங்க உங்க தம்பியை கூட்டிட்டு போங்க. ஃபங்க்ஷன் எல்லாம் முடிஞ்சதும் ஸ்டேஷனுக்கு வந்து ஒரு ரிட்டன் கம்ப்ளைண்ட் கொடுங்க. இவனை நான் பாத்துக்கிறேன். கண்டிப்பா வரேன் மேடம். மேடம், நான் சொன்ன மாதிரி இவனுக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு விசாரிங்க மேடம். கண்டிப்பா மாயா, நான் யாரு என்னன்னு விசாரிக்கிறேன். மேடம், ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். நீங்க கண்டிப்பா அப்போட ஃபங்க்ஷனுக்கு வரணும் மேடம். நீங்க இல்லைன்னா அப்போ எங்களுக்கு உயிரோடவே கிடைச்சிருக்க மாட்டான். ஆமா மேடம், நான் கூட பணத்தை கொடுத்துட்டு அப்போ கூட்டிட்டு போயிடலான்னு தான் நினைச்சேன். ஆனா இவன் திடீர்னு துப்பாக்கியை எடுத்து அப்போவ சுட போயிட்டான். மேடம், நல்ல வேளை நீங்க வந்தீங்க. இல்லனா இவனை எங்க அப்போவை நாங்க உயிரோடவே பார்த்திருக்க முடியாது மேடம். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி மேடம். உங்களை மாதிரியே மாயாவும் பயந்து எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணாம இருந்திருந்தா எங்களால எதுவுமே பண்ணிருக்க முடியாது சார். நீங்க நன்றி சொல்லணும்னா மாயாக்கு தான் சொல்லணும். அவங்களோட தைரியம் தான் இது எல்லாத்துக்கும் காரணம். மாயா மாதிரி நீங்க எல்லாரும் இருக்கணும்னு நான் எதிர்பார்க்கிறேன். மேடம், கண்டிப்பா நீங்களும் ஃபங்க்ஷனுக்கு வரணும். அப்புவோட அப்பாங்கிற முறையில நான் உங்களை அழைக்கிறேன். நீங்க வந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் மேடம். இவனை லாக்அப்ல அடைச்சிட்டு நேரா ஃபங்க்ஷனுக்கு வந்துடுறேன். ம், உங்க கேஷை ரிசீவ் பண்ணிக்கோங்க. நன்றி மேடம். ஏய், வாடா. சிவா, அண்ணா பணப்பட்டி எடுத்துக்க. சரிங்கண்ணா. வா அப்பு, போலாம். வா. போலாண்ணா.